சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. செல்லக்கினிக்காக வந்து ஏதோ அல்வா திங்கிற பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் செல்லக்கனி எங்கே இருக்கா, அவளுக்காக தான் ஆசை அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவள் பெரிய மனுஷி ஆகிட்டார்ல, முன்னாடி வரத்துக்கு வெக்கப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் ஒன்றை தான் கூப்பிட்றாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க நம்ம வீரலட்சுமி. பரணி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீரலட்சுமி அந்த இடத்துல வெளில வந்தோடனே, நீ பக்கத்தில் வா, தங்கத்துக்கு ஆசையாக வந்து நான் எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் நீ மட்டும்தான் சாப்பிட்ணும். யாராவது கேட்டால் யாரும் கொடுத்துடக்கூடாது, சரியா? நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அல்வாலாம் ஆசை தீர வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல. என் செல்லத்துக்கு, அதுவும் கடைசி தங்கச்சிக்கு மண்டபம் பிடிச்சி இந்த ஃபங்க்ஷனை ஊரளவு பெருசாக வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதெல்லாம் வேணாயா, கறி விருந்தெல்லாம் ஊரளவு போட்டால் எம்பிட்டு செலவாகும், இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டமும் ரத்னாவும் அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே பரணி வந்து சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க, டே ஒரு முக்கியமான விஷயம், உள்ளவாட அவன்கிட்ட பேசணும், எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. அண்ணே நம்ம குடும்பத்துக்காக தான் வாங்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கா, அப்படி இருக்க சூழ்நிலை கொஞ்சம் கேட்டா நான் குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பரணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. என்ன வேணும் கூப்பிட்டுருந்தேன், ஏன்டா இந்த மாதிரி விஷயத்த கிராண்டாக வந்து செலவு பண்ணுவியா? வீட்டில் அளவில் வந்து தண்ணி ஊற்றுறதே அவள் எவ்வளோ சங்கடமாக வந்து யோசிச்சுட்ருப்பா. மண்டபத்தை பிடிச்சி யோசிக்கும் போது முன்னாடி வரத்துக்கே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதில் ஊர் அளவில் வந்து இது மாதிரிலாம் பண்ணா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்கல்ல, தேவையா அப்படின்னு சொன்னேன். அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் உனக்காக இல்லை, ஏன் தங்கச்சிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நீ சொன்னல, அதனால மட்டும்தான் வீட்டு அளவில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கூட நான் தான் இது மாதிரி செஞ்சேன்னு நீ சொல்ல மாட்டேல்ல, போடா போ அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் வந்து பேசுகிறாங்க நம்ம பரணிக்கிட்ட. ஏய் குழந்தைக்கு வந்து ஜாதகம் வந்து பார்க்கணும், இன்னும் நம்மள்ட்ட ஜாதகமே இல்லைல்ல, இந்த மாதிரி நல்ல நாளில் நேரத்தை பார்த்துட்டு இந்த இதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் வந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரி அதுக்கேற்ற மாதிரி படிக்கலாம். இது எல்லாத்தையும் சண்முகம் வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ ரொம்ப அன்பா பாசமாக தான் இருக்கா, இருப்பினும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாக்கியை வந்து வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கப்ப, அத்தை என்னத்த நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் எல்லா வேலையும் செஞ்சுருப்பேன்ல, அதெல்லாம் சரி வராதுமா, உனக்கும் அசதியாக இருக்கும்ல, நீ போய் தூங்கு, இப்பயே தொடச்சி வச்சுட்டு தூங்குனா காலையில் எந்திரிக்கிறப்ப அசதி இருக்காது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கணுன்னா கூட சேர்த்து தூங்கிக்கலாம், அதுக்காக தான் இப்பயே வந்து நைட்டே எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொன்னேங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எசுக்கியும் பாக்கியமும். சண்முகம் வந்து இவ்வளோ நேரம் முழிச்சிருக்காங்க. அவன் ஏதோ நேரம் காலங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாலே, ஆனால் கடைசியில் ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஷண்முகம் பரணி வந்தோன்னே வந்து கதவை வந்து தப்பா போடுற சவுண்டு கேட்டோன்னே கண் மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. டேய் நீ மட்டும் முழிச்சிருந்தேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் அவ்வளோதான், நீ தூங்குறது கேவலமாக தெரியுதுடா, கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு நான் வந்து ஜோசியர்காரன்ட்ட போய் பார்த்துட்டு நேராக காலெல்லாம் குறித்து வச்சுட்டு நான் வந்து ஜாதகம் எழுத போகிறேன் நம்ம செல்லக்கனிக்கு. ஓ அப்படியா, நான் மட்டும் போயிட்டு வரேன், உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம்? டே ராசா, நான் என்ன சொன்னேன், நான் வந்து ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு ஜோசியம் பார்க்க போகிறேன் நம்ம செல்லக்கனிக்கு, அதுக்கு நான் போகிறேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கலடா, ஏன் கூட நீ வரியா இல்லை நான் மட்டும் போகணுமான்னு கேட்டேன். நீ ஓவராக சீன் போட்டுட்ட, அதனால் நீ வீட்டிலே இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இந்த நேரம் காலம்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும்ல, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிப்பேன், அதெல்லாம் சத்தியமாக உனக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கிட்ட நேரத்தையும் காலத்தையும் குறிச்சிட்டேன், ஆனால் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியை வந்து வாங்கிட்டேன், சூடத்தில் அணைச்சி, அதனால் அவங்க உன்கிட்டலாம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த பேப்பரில் தான் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலானுக்கடியில் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பரணி. தூங்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் திரும்பி தூங்குறப்ப அந்த பேப்பர் வந்து எடுக்கிறாங்க. சபாஸ் இவ தூங்கிட்டா, நல்லபடியாக அந்த பேப்பர் வந்து எடுத்துடலாம், இதில் நேரம் காலெல்லாம் போட்டிருக்கு, ஈஸியாக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக திரும்புகிறாங்க நம்ம பரணி. என்னடா தூங்குற மாதிரி நடிச்சியா? அதே மாதிரி தான் நானும் நடித்தேன், நீ எத்தனை வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, அந்த பேப்பர் என்னமோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? டே முட்டாள், அதை எடுத்து படுறா அப்படின்னு சொல்லும்போது முட்டாளுங்கிற மாதிரி எழுதியிருக்கு அந்த இடத்துல. என்னடா இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டேன், நாளைக்கு நான் செல்லக்கனிக்கு இது மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நான் போகிறேன், நீ கூட அண்ணனாக இருந்து வரனா வா, இல்லை வர முடியாதனாலும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி. எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், வெங்கடேஷ்க்கு ரத்னாவுக்கும் கல்யாணம்னு ஒன்று நடக்கவே கூடாது, நடந்துச்சுன்னா அப்புறம் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து எசிக்கு வந்து கேட்டுட்டாங்க. தேவையில்லாமல் நான் வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது உங்கள் அக்காவை பற்றி பேசுகிறதே தப்பு,
நீ வந்து எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து இடையூறு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், நான் உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவேன், தூக்கி எறிஞ்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டவன் வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. என்னடி பண்ணுவேன், உன்னால் என்ன செஞ்சு கிழிக்க முடியுமோ அதை கிழிச்சிக்க, எனக்கெல்லாம் கவலை இல்லை. ஆனால் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். ரத்னா வந்து கடைசி வரைக்கும் தன்னந்தனியாக தான் இருக்கணும், அனாதை போல. அப்படியா, முடிஞ்சா ஏதாவது ஒன்று வெட்டி வீராப்பா பண்ணு. அப்படி கல்யாணம் நினச்சின்னா என்ன பண்ணுவேன்? அப்படியா, அவங்க 2 பேரையும் பத்திரமா அனுப்பிச்சி வச்சுருவேன். நீ எங்கள் அக்காவோட சேலையில் ஒரு நூலை பிடிச்சி உன்னால் இழுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நூலை முதல்ல தொட முடியுமா? எங்கள் அண்ணனை தாண்டி எங்கள் அண்ணன் இருக்கிற கோவத்துக்கு உன்னை ஏதாவது ஒன்று கிடக்காம ஒன்று பண்ணிடும். பார்த்து பேசு சரியா? பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத, அப்புறம் அவ்வளோதான். ஏன் உன் கையில் மட்டும்தான் ஏதாவது பொருள் வச்சு கழுத்து அது மாதிரி பண்ணுவியா? என் கையில் பொருள் இல்லையா? உன் கழுத்து எதுவும் இல்லையா என்ன? நான் எதுவும் பண்ணட்டா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நின்று ஏன்னு கத்தலான்னு இருக்கிறப்ப சொம்பளை வந்து பெருசாக வந்து தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க. எட்டி ஒரு விடுறாங்க. கதவுல இடிச்சு கதவு வந்து சவுண்டு செம்ம பலமாக வந்து கேட்குதா அந்த இடத்துல. என்ன, உனக்கு மட்டும் தான் சவுண்டு கொடுக்க தெரியுமா? எனக்கு கொடுக்க தெரியாதா? உனக்கு மட்டும் தான் அடிக்க கை தூக்க தெரியுமா? ஏன் என்னால் அடிக்க முடியாதா உன்னை? என்ன நினச்சிட்டு இருக்க? நான் சண்முகம் தங்கச்சி இல்லை.